ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைய திருப்பாவை சிந்தனையாக மூன்றாவது பாடல் ஓங்கி உலகளந்த. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாமும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் தென்னல் ஊடு கயல் உகல, பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரிம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரிம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன். வாமன அவதாரத்திலே மகாபலி சக்கரவர்த்தியிடம் ஒரு சிறுவனாக வந்து 3 அடி மண் கேட்டான். இந்த கதைகளெல்லாம் பாகவதத்திலே நாம் வழிவழியாக படித்து வந்தது தான். அதை இங்கே ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். அன்று வாமனாக வந்து திருவிக்கிரமனாக மாறி ஓங்கி உலக அளந்தான் அந்த உத்தமனுடைய பெயரை என்று பாடி இந்த பாவை நோன்பை நாம் கொண்டாடுவோம். ஓங்கி உலகளந்த அந்த உத்தமன் பெயர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. மழை பெய்ய வேண்டும், அது தீங்கின்றி பெய்ய வேண்டும். சமீபத்திலே வந்த மழை போல அல்லாமல், திங்கள் மும்மாறி மழை என்றால் 10 நாட்களுக்கு ஒரு முறை மழை வர வேண்டும். அப்போதுதான் அது சரிசமமாக இருக்கும். ஒரே நாளிலேயே 10 நாட்களுக்கு உண்டான மழை பெய்தால் அந்த நிலைமை மிகவும் கவலைக்குரியதாக மாறிவிடும். ஆக தீங்கு, யாருக்கும் தீங்கில்லாத பெய்யென பெய்யும் மழை இந்த மாறி மும்மாறி என்பது மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும் என்றால் அது தீங்கின்றி பெய்ய வேண்டும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. அப்படி பெய்தால் என்ன நடக்கும்? வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் அல்லவா? ஆக அந்த செந்நெல் உயர்கிறது. ஓங்கு பெரும் செந்நெல். அந்த செந்நெலுக்கு இடையே அந்த நீருடைய வரத்து, நீருடைய வெள்ளம், நீருடைய அந்த வேகம் எப்படி இருக்கின்றது? ஓங்கு பெரும் செந்நெல் ஊடு கயல் உகழ்கிறது. மீன்கள் எல்லாம் அதிலே உருண்டு விளையாடுகின்றதாம். அந்த அளவுக்கு தண்ணீருடைய வரத்து இருக்கின்றது, தண்ணீருடைய வளம் இருக்கின்றது. கயல் உகழ, ஓங்கு பெரும் செந்நெல் ஊடு கயல் உகழ, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அந்த குவளை மலர்களிடையே வண்டுகள் ரீங்காரத்தோடு ஓசை எழுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த பசுக்கள் தங்களுடைய பாலை சுரக்கின்றன, வளலை போல சுரக்கின்றன. எப்படி வள்ளல் வரையாது வழங்குவானோ அதே போன்று இந்த வள்ளல் பெரும் பசுக்கள் பாலை சொரிந்து அங்கே மிகப்பெரிய ஒரு பாலாறு ஓடுகின்றது. முதலில் நீராறு, இப்பொழுது பாலாறு ஓடுகின்றது. அப்படிப்பட்ட நீங்காத செல்வம் நிறைந்து இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த ஓங்கி உலகளந்த உத்தமனின் பெயரை பாடும்போது நமக்கு இப்படிப்பட்ட செல்வங்கள் எல்லாம் நிறைந்து இருக்க வேண்டும் என்று இந்த செல்வ சிறுமியர்களை அழைத்து கொண்டு ஆண்டாள் பாடுகின்றாள். இந்த உலகளந்த உத்தமனுடைய பெயரை பாடி
நாம் இன்றைய நாளை நிறைவு செய்வோம் என்று கூறுகிறார். மாபலி சக்கரவர்த்தியினுடைய சிரசிலே தன்னுடைய தலையை வைத்து அவனை பாதாள உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் அவை அனைத்தும் ஒரு உட்காரணத்தினால் ஏற்பட்டதுதானே தவிர உலக நன்மைக்காக ஏற்பட்டது. ஒரு அசுரனாக இருந்தாலும் அந்த மாவலி தன்னுடைய பக்தியின் காரணமாக உயர்ந்திருக்கின்றான் இன்று வரை. ஆக இவர்தான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று ஒரு பாடல் வரும். யாரெல்லாம் தமக்கு கூடாதவர்களோ அவர்களையே வெல்லக்கூடியவன் தான் இந்த கோவிந்தன் என்று அதற்கு பொருள். அது பின்னாளிலே அந்த பாடல் வருகின்றது என்று சொல்லி இன்றைய இந்த பாடலை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நாளை அடுத்த பாடலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.